நம்ம வாங்கினோம்னா அதில் அட்வான்டேஜும் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும். அந்த வகையில் நான் ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன். ஸ்டெபிலைசர் வைக்காதனால ஒரு 70 இன்ச்சு ஹையர் டிவி 1.5 வருஷத்தில் ரிப்பேர் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில். அதுக்கான ஆதாரத்தையும் காட்டியிருந்தேன். அதை நம்ம சொல்ல வந்தது ஒன்று, சில நண்பர்கள் புரிஞ்சுக்கிட்டது ஒன்றுங்கிற மாதிரி, ஒரு சில நண்பர்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஹையர் டிவியே வாங்கக்கூடாது, ஹையர் டிவியே ரொம்ப ரிப்பேர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. அது உண்மை கிடையாது. அந்த வாடிக்கையாளர், அதாவது அவரும் ஒரு மெக்கானிக் தான், அவர் 70 இன்ச்சு டிவி வேணும் அப்படின்னு ஹையரில் வாங்கினார். வாங்கி 1.5 வருஷமாக யூஸ் பண்ணியிருக்காரு. 1.5 வருஷம் கழித்து பேக்லைட் ப்ராப்ளம். அதனால் அவர் ஸ்டெபிலைசர் வச்சுருந்தா இன்னொரு 1 இயர் சேர்த்து கூட வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணார். அதை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். அவர் எந்த விதத்துலேயும் ஹையர் டிவி நான் வாங்கி மோசமாக போச்சு அப்படின்னு சொல்லலை. எதனாலனா அவருடைய அந்த டிவியோட பிக்சர் கிளாரிட்டி அருமையாக இருந்துச்சு. மற்ற 70 இன்ச்சு டிவிகளில் கொஞ்சம் படம் உடையும் நார்மல் செட்டாப் பாக்ஸ் போடுறப்ப. ஆனால் அந்த டிவியில் ரொம்பவும் பிக்சர் கிளாரிட்டி அருமையாகவே இருந்துச்சு. நானே பார்த்துருக்கேன். ஏன்னா அடிக்கடி அவர் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன். நானே பார்த்துருக்கேன். கிளாரிட்டி அருமையாக இருக்கும். படம் அதிகப்படியான உடையிறது அந்த மாதிரியான ஒரு இது இல்லை. அருமையாக இருந்துச்சு அந்த டிவி. அப்படி இருக்கும் போது அந்த டிவிக்கு ஸ்டெபிலைசர் வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் காலம் தாக்கு பிடிச்சிருக்கும், அதுக்குள்ளேயும் ரிப்பேர் ஆக இருக்காது அப்படின்னு நான் சொல்ல வந்த விஷயத்த அந்த டிவி ரிப்பேர் ஆகும், அதை வாங்கவே கூடாது அப்படின்னு சொன்ன மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. இன்னொரு நண்பர், ஏன் அவர் 70,000 80,000 போட்டு டிவி வாங்குறவர் ஹையரை போய் வாங்குவாங்களா, ஏன் சோனி இருக்குது, சோனி வாங்கியிருக்கலாம்ல அப்படின்றாரு. சோனி ஏன் ரிப்பேர் ஆகாதா? சோனி ரிப்பேர் ஆன சோனி எத்தனையோ டிவி கிடக்கு நம்ம கடையிலேயே. நம்ம எல்ஜி இருக்குது, சாம்சங் இருக்குது, ரிப்பேர் ஆகி இருக்குது. ரிப்பேர் ஆகாத டிவிக்கள்னு எதுவுமே கிடையாது. நம்ம எது நல்ல குவாலிட்டின்னு இப்போ காலகட்டத்துக்கு சொல்கிறோன்னா, பிக்சர் கிளாரிட்டி சோனியில் நல்லாயிருக்கும், எல்ஜியில் நல்லாயிருக்கும், சாம்சங்கில் நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு ஓஎஸ் அருமையாக இருக்கும், ஹேங்க் ஆகாமல் போகும். இப்படிங்கிறத தான் இப்போ இருக்கிற குவாலிட்டி வைஸில் சேர்க்கணுமே தவிர டிவி லாங் லைஃப் வருது அப்படின்லாம் இப்போ சொல்ல முடியாது. எதனாலனா இப்போ தயாரிக்கிற டிவிக்கள் லாங் லைஃப்லாம் வர்றதில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த டிவியில் லோட் கொடுக்குறோம், ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்குறோம், நம்ம வைஃபை இன்டர்நெட் எல்லாமே உள்ளே போகுது. அப்போ போர்டோடைய ஃபங்க்ஷன் அதிகமாகுது, ப்ராசஸர் சூடேறுது. அப்படி இருக்கும் பொழுது என்ன தான் கம்பெனிக்காரங்க உழைச்சி நல்லபடியாக ரெடி பண்ணாலும் டிவிக்கள் ரிப்பேர் ஆகிறது சகஜமாயிட்டு தான் இருக்குது. அப்போ நம்ம ஒரு ஸ்டெபிலைசர் போட்டுக்கிறது நமக்கு ஒரு ஆப்ஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் சொன்னேன். அந்த ஏன் 80,000 போட்டு ஹையர் வாங்கினார், ஏன் சோனி வாங்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஜாஜ் ஃபைனான்ஸில் அவர் டிவி எடுத்தார். பஜாஜ் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டிவிக்கு ஒவ்வொரு இஎம்ஐ மெத்தட் வச்சுருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சாம்சங் டிவி எடுக்க போனீங்கன்னா 8 மாதம் இஎம்ஐ கட்டுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது உங்களுக்கு செட் ஆனால் அதை எடுத்துருவீங்க. இல்லை 8 மாதத்தில் என்னால் முடிக்க முடியாது, எனக்கு எக்ஸ்ட்ரா நாட்கள் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஒரு எல்ஜி டிவி எடுத்திங்கன்னா ஒரு 16 மாதத்துக்கான ஸ்கீம் இருக்கும். அப்போ எல்ஜி டிவி நீங்கள் எடுப்பீங்க. இல்லை 8 மாதத்துலேயே நான் முடிஞ்சிடுவேன்னா சாம்சங் டிவிக்கு போவீங்க. அப்படி இருக்க மாதிரி இந்த ஹையர் டிவிக்கு அவங்க 24 மாத இஎம்ஐ ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அவருக்கு அது கரெக்டாக பட்டுச்சு. அதனால் அவர் ஹையர் டிவி எடுத்தார். சரி 24 மாதம் நம்ம கட்டிக்கலாம் அப்படின்னு எடுத்தவர் ரொம்ப அந்த ஹையர் டிவியோட குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. அந்த பிக்சர் கிளாரிட்டியை பார்த்து நல்லா இருக்குது, மற்ற டிவிக்களை விட இது நல்லா இருக்குது அப்படின்னு தான் ஃபீல் பண்ணாரே தவிர இது மோசமாக இருக்குது, பஜாஜில் ஏமாற்றிட்டாங்க, டிவிக்காரங்க ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு இதுவரைக்கும் அவர் சொல்லலை. மக்கள், நீங்கள் நண்பர்கள் தவறாக புரிஞ்சுக்காதீங்க. அவர் சொல்கிறது என்னென்னா, 1.5 வருஷத்தில் டிவி ரிப்பேர் ஆகி போச்சு, ஒரு ஸ்டெபிலைசரை நான் போட்டிருந்தா இன்னொரு வருஷம் வந்திருக்குமே அப்படின்னு தான் அவர் சொன்னார். ஏன்னா அவரும் ஒரு மெக்கானிக் டெக்னீஷியன். அதனால் ஸ்டெபிலைசருக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு நிறைய நண்பர்கள் ஆராயிறீங்க. ஸ்டெபிலைசருக்குள்ளே என்ன இருந்தாலும் அது தயாரிக்கப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, அதில் பவர் ஃப்ளக்சுவேஷன். இப்போ ஒரு வீட்டில் 180 வோல்ட்டோ 240 வோல்ட்டோ அடிக்கடி மாறி வருதுன்னா அந்த ஸ்டெபிலைசர் போட்டிங்கன்னா டைரெக்டாக 220 வோல்ட்டை ஆவரேஜாக கொடுத்துட்ருக்கோம். அந்த ஆவரேஜான பவர் மதர் போர்டுக்கு போகிறதுனால டிவியோட லைஃப் அதிகரிக்கும். இவ்வளவு தான் அந்த ஸ்டெபிலைசரோட விஷயம். அதை மெக்கானிசம் தான் உள்ளே இருக்கும். அதில் ரிலே இருக்கும், ப்ரீசெட் இருக்கும். இதெல்லாம் அடுத்த விஷயம். நடிகர் சிவகார்த்திகேயன் அண்ணா படத்தில் டிவிக்களுக்கு ஸ்டெபிலைசர் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் அண்ணா சொல்லிட்டாரு. அதனால் அதெல்லாம் ஃப்ராடு வேலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க. உண்மையாலே டிவிக்களுக்கு ஸ்டெபிலைசர் அவசியம் இல்லையான்னு நீங்கள் கேட்க வேண்டியது சிவகார்த்திகேயன் அண்ணா கிட்ட கிடையாது. ஒரு தயாரிப்பாளரோ ஒரு டைரக்டரோ அவங்க ஒரு எலக்ட்ரானிக் கம்பெனி, ஒரு ஸ்டெபிலைசர் கம்பெனி வச்சுருந்தா அந்த
ஒரு சீனை கண்டிப்பாக வந்து கிரியேட் பண்ணியிருக்க மாட்டாங்க, எடுத்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் அந்த தொழிலுக்கும் வந்து தூரம். அதனால் அவங்க அப்படி ஒரு விஷயத்தை வந்து உள்ளே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த படத்துடைய கலெக்ஷனை எதிர்பார்த்து தான் அவங்க செய்கிறாங்க. அப்போ நீங்கள் அதை கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது யார்கிட்டனா, ஒரு உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மெக்கானிக் இருக்கிறாருன்னா அவர்கிட்ட வந்து நீங்கள் கேட்கலாம், ஸ்டெபிலைசர் இதுக்கு வைக்கலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் சொல்லிடுவார். அதுக்கு வந்து நீங்கள் சிவகார்த்திகேயன் படத்தில் என்னென்னமோ விஷயங்கள் அவர் சொல்லியிருப்பார். அதில் அந்த ஸ்டெபிலைசர் விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இது உண்மை அப்படின்னு நீங்கள் நம்ப வேணாம். ஏன்னா நாளைக்கு அவர் ஒரு படத்தில் கூட பறந்து கூட போகிற மாதிரி வைப்பாங்க ஒரு சீனு. அதுக்கு உண்மையாகவே பறக்கிறாரு. இந்த சக்திமானோடைய நாடகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைகள் அப்போ 90s பார்த்திங்கன்னா மேலே ஏறி சக்திமான் பறக்கிற மாதிரியே பறந்து கீழே விழுந்த கதையெல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் சினிமாவில் சொல்கிறத மிகப்பெரிய விஷயமாக எடுத்துக்க வேண்டாம். சினிமாவில் சொல்கிறது நிறைய உண்மைகள் இருக்க தான் செய்யுது. ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் அவங்களும் தெரியாமல் பதிவு பண்ணிடுவாங்க. அதை நம்ம தான் வந்து ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கணும், இது உண்மையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.